ஸோ இன்றைக்கி ஹிந்து பேப்பரில் நீங்கள் படிக்க வேண்டிய சில முக்கியமான ஆர்டிகல் நான் சொல்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கேரளா லேண்ட்ஸ்லைடு. ஆக்சுவலாக அந்த கேரளா லேண்ட்ஸ்லைடில் ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது 3 முக்கியமான பாயிண்ட். கேரளாவில் லேண்ட்ஸ்லைடு, ஃப்ரீக்வெண்ட் ஃப்ளட் இதெல்லாம் நார்மல், அடிக்கடி வரும். அப்போ அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் அங்கே இருக்கிற லோக்கல் கம்யூனிட்டிஸ் இதை எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறாங்க, இது ஒன்று. ரெண்டாவது, கேரளாவில் இருக்கிற இயர்லி வார்னிங் சிஸ்டம் எந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது, ரெண்டாவது. மூணாவது, நேஷனல் லெவலில் இருக்கிற டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பாலிசி லாஸ்ட் 10 இயர்ஸாக இந்த டிசாஸ்டரை குறைச்சிருக்கா இல்லையா, அதோட இம்பாக்ட்டும் படிக்கணும். அடுத்த முக்கியமான ஆர்டிகல் டெக்ஸ்ட் அண்ட் கண்டெக்ஸ்ட்டில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், உண்ணாவிரதம், ஹங்கர் ஸ்ட்ரைக்குன்னு சொன்ன உடனே மைண்டுக்கு ஞாபகம் வருது காந்தி தானே. பட் ஆக்சுவலாக காந்திக்கு முன்னாடி 19th செஞ்சுரியிலே ரஷ்யாவில் லியோன் ட்ராட்ஸ்கி. ரஷ்யாவில் லெனின் எவ்வளோ ஃபேமஸோ அதே அளவுக்கு ஃபேமஸ் லியோன் ட்ராட்ஸ்கி குளோபல் லெவல் அகாடமிஷன் கிட்ட. ஸோ லியோன் ட்ராட்ஸ்கி வந்து ரஷ்யாவில் பிரசன்ட் சரியில்லைன்னு ஹங்கர் ஸ்ட்ரைக் உண்ணாவிரதம் இருந்திருக்காரு. ஸோ அதில் ஸ்டார்ட் பண்ணி இந்தியாவில் யாரெல்லாம் இருந்திருக்காங்க, ஹங்கர் ஸ்ட்ரைக்கோட எத்திக்ஸ் என்ன, மாரல் என்ன, பேசிக்ஸ் என்ன, அதோட ஸ்ட்ராட்டஜியோட பர்பஸ் என்ன, இது எல்லாத்த பற்றி பேசியிருக்காங்க. உங்களுக்கு மாடர்ன் இந்தியாவில் மெயின்ஸில் காந்தியோட ஸ்ட்ராட்டஜி பற்றி கேட்டாங்கன்னா இது கண்டிப்பாக எழுதி ஆகணும். அண்ட் இன்னும் முக்கியமாக ஒருத்தவங்க வந்து சோஷியல் எய்மோடையோ இல்லை பொலிட்டிக்கல் எய்மோடையோ ஒருத்தவங்க வந்து ஹங்கர் ஸ்ட்ரைக் உண்ணாவிரதம் இருக்காங்கன்னா போலீஸ் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு சாப்பாடு தராங்களே, அந்த ப்ரோட்டோக்கால்லாம் ஃபாலோ பண்ணலாமா இல்லையா, அதை பற்றியான டிபேட்ஸ் நடந்திருக்கு. அந்த ஆர்டிகல் படிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்விரான்மெண்ட் பற்றின ஆர்டிகல். ஆக்சுவலாக என்விரான்மெண்ட் சொன்ன உடனே, என்விரான்மெண்ட்டை காப்பாற்றணும்னு சொன்ன உடனே நமக்கு ஃபாரஸ்ட்லாம் ஞாபகம் வரும். பட் ஆக்சுவலாக ஏர்த்தோட லேண்ட் மாஸில் 40% இருக்கிறது கிராஸ் தான். ஸோ கிராஸ் லேண்ட் இக்கோ சிஸ்டம் ஜியோகிராஃபி படிச்சிருப்போம்ல, சாவனாஸ். இந்த கிராஸ் லேண்ட் இக்கோ சிஸ்டம் கொஞ்சம் அழிஞ்சிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றின ஆர்டிகல் வந்திருக்கு, அதையும் படிச்சிருக்கு. அடுத்து டேரெக்டாக நீங்கள் சென்டர் பேஜ் வந்தீங்கன்னா ஒரு பாலிட்டி அப்டேட், அதாவது ஒரு லா அப்டேட். எல்லாருக்குமே தெரியும்ல, யூடியூபர்ஸை ரெகுலேட் பண்ணணும், அதுக்கு ஒரு லா கொண்டு வரணும் இந்த கவர்மெண்ட் சொன்னிச்சு ஞாபகம் இருக்கா, ப்ராட்காஸ்டிங் ரெகுலேஷன் பில் 2024. ஏன் யூடியூபர்ஸை ரெகுலேட் பண்ணணும்? ஆக்சுவலாக அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஒரு இந்தியன் சிட்டிசன் அந்த பொலிட்டிக்கல் கண்டென்ட் இருக்குல்ல, பொலிட்டிக்கல் மெட்டீரியல் வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணுறது பேப்பர் கிடையாது, யூடியூப் தான். 35%, 135 பேர் பொலிட்டிக்கல் நாலேஜ் கிடைக்கிறது யூடியூப். ஸோ கண்டிப்பாக பொலிட்டிக்கலாலே கவர்மெண்ட் என்ன பண்ணும், ரெகுலேட் பண்ணும்ல. ஸோ அதை பற்றின சென்டர் பேஜ் ஆர்டிகல் படிச்சிருக்கேன். அடுத்து அகைன் சென்டர் பேஜில் இன்னொரு முக்கியமான ஆர்டிகல், இந்தியனோட ஓட்டர்ஸோட பிஹேவியரை, எலெக்ஷனில் ஓட்டர் பிஹேவியரை அனலைஸ் பண்ணுற ஆர்டிகல். ஏன் அனலைஸ் பண்ணணும்னா, நம்ம மக்கள் வந்து பிஜேபியை ஜெயிக்க வச்சுருக்காங்க ஒன்று, அட் த சேம் டைம் ஜெயிக்கவும் வச்சுருக்காங்க அண்ட் மெஜாரிட்டி கம்மியாக்கிருக்காங்க. 2 ஐடியா இருக்குல்ல, டிவாலிட்டி, அதை பற்றி பேசுகிற ஆர்டிகல். ஏன் இந்த 2 முடிவு எடுத்துக்காங்க, அதை பற்றி அனலைஸ் பண்ணுற ஆர்டிகல். அடுத்த முக்கியமான ஆர்டிகல், நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு எக்கனாமிக்கலாக ஒரு பாலிசியை உருவாக்க போகிறாருன்னா அதை உருவாக்குறதுக்கு முன்னாடி அவருக்கு எக்கனாமியில் அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஒரு கவுன்சில் இருக்கும், எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில். அதேமாதிரி பிரைம் மினிஸ்டர் ஒரு லா உருவாக்கணும் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆதாருக்கு ஒரு ஆக்ட் கொண்டு வர போகிறாங்க, இல்லை ஒரு யூனிவர்சிட்டியை ரெகுலேட் பண்ண ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க அப்படின்னா அதுக்கு பாலிட்டியாக அட்வைஸ் பண்ணுறது கவுன்சில் கிடையாது. அப்போ அந்த ஒரு லா கொண்டு வராங்கன்னா அதில் லீகல் சம்மந்தப்பட்ட அட்வைஸ் தர்றதுக்கு லீகல் அட்வைசரி கவுன்சில் உருவாக்கலாம் வேணாமா அப்படி ஐடியா வந்துட்டு இருக்கு. அந்த லீகல் அட்வைசரி கவுன்சில் பற்றி எக்ஸாமில் கேட்கலாம், படிச்சுங்க. இந்தியாவில் ஒலிம்பிக் சார்பாக வேலை போகிறாங்களே ஹரியானா, பஞ்சாப், ஏன் அந்த ஸ்டேட்லேருந்து மட்டும் அதிகம் வராங்க? இந்த வருஷம் தமிழ்நாட்டிலேருந்து போன பிளேயர்ஸ் 10% அண்ட் ஒலிம்பியன் சம்மந்தப்பட்ட ஃபேக்ட்ஸ் ஒரு ஆர்டிகல். ஆக்சுவலாக ஷார்ட்டோட ஸ்டாப் பண்ண மாட்டேன், பேப்பர் வீடியோ போடுற டைம் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகலை, பட் இன்றைக்கி அப்லோட் பண்ணிடுறேன்.